Hi, this is Dr. Usha Nandini, psychiatrist from Tanjavur. இன்னைக்கு ஸ்டாய்கிசம் பிலாசபில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட பிரச்சனைகளுக்கெல்லாம் முக்கியமான உண்மையான காரணம் யாருன்னு நம்ம பார்க்க போறோம். ரொம்ப நாளா என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கவங்க என்ன சொல்லுவீங்க, ஆமா நாம தானே சொல்ல போறீங்க, அப்படிதானே? நாம தானா சொல்ல போறேன். பட் ஸ்டில் அது ஒரு உதாரணத்தோட புரிஞ்சுக்குவோம். 2 பசங்க இருக்காங்க, ஆரவ் ரோஹன் அப்படின்னு. ஆரவ் மூத்த பையன், ரோஹன் ஏதோ ஒரு பானையை போட்டு உடைச்சிட்டான். அம்மா திட்ட போறாங்கன்னு ஆரவ் அவனை பயமுறுத்திட்டு இருக்காங்க. அம்மா வராங்க, திட்டல, மூச்சை மெதுவா இழுத்து விட்டுட்டு அவங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு சரிப்பா அடுத்த தடவை பார்த்து விளையாடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆரவுக்கு ஒரே ஆச்சரியம், கோபம். அவனும் ஒன்னும் காட்டிக்கல. என்னடா அம்மா நம்மளா இருந்தா திட்டிருப்பாங்களே, அடிச்சிருப்பாங்களே, முன்னாடி எல்லாம் அப்படிதானே பண்ணாங்க, இப்ப மாறிட்டாங்க போல இருக்கு அப்படின்ட்டு விட்டுறாரு. ஒரு 10 வருஷத்துக்கு கழிச்சு ஆரவ் ஒரு மேனேஜர் ஆகுறாரு. அவங்களோட யங்கர் கொலீக் ஒரு ப்ராஜெக்ட முடிக்கல, அவங்க திட்ட போறாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆரவ் என்ன சொல்றாரு, சரி பரவாயில்ல, என்ன எப்படி சால்வ் பண்றதுன்னு பாப்போம்னு சொல்றாரு. அவரும் ரியாக்ட் பண்ணல, அவரும் ஒரு ஸ்டாய்க்கா பிஹேவ் பண்ணிட்டாரு. சோ இதுல என்ன புரியுது அப்படின்னா, பிரச்சனை எங்க வேணா நடக்கலாம். அதே பிரச்சனை ஒரு 1 லட்சம் நம்ம ஒரு மில்லியனர் 1 லட்சம் லூஸ் பண்றதுக்கும் 1 லட்சம் தான் சம்பாதிக்கிறாங்கன்றவங்க 1 லட்சம் லூஸ் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு, அப்படிதானே? நமக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனை நடக்குது, இதே பிரச்சனை 10 வருஷம் கழிச்சு நடந்தா அது ரெண்டுக்கும் நம்மளோட ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும். சோ பிரச்சனை வேற மாதிரி வந்தாலும் நம்மளோட ரியாக்ஷன் தான் அதோட உண்மையான பிரச்சனையா இருக்கு. இத பத்தி யோசிச்சு பாருங்க. தேங்க்யூ.